நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நீங்கள் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய 2024 வருடத்துக்குண்டான மகா குரு பெயர்ச்சி பலன்களை தான் பார்க்க போகிறோம். அதாவது நவகிரகங்கள்லேயே குரு பகவான் முழு சுப கிரகமாக இருக்கார். அதனால் அவரோட இந்த பெயர்ச்சி அப்படிங்கிறது 12 ராசிக்காரர்களுமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்க போகுது. அப்படிப்பட்ட நிகழ்வு மே மாதம் 1ஆம் தேதி, அதாவது குரோதி வருடம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி பகல் 1 மணிக்கு முழு சுப கிரகமான குரு பகவான் மேசராசியிலேருந்து ரிஷபராசிக்கு மாற போகிறாரு. அதாவது செவ்வாயோட வீடான மேசராசியில் தன்னோட நட்பு வீட்டில் இருந்த குரு பகவான் இப்போ பகை வீடாக இருக்கக்கூடிய ரிஷபராசிக்கு சுக்கிரனோட வீட்டில் போய் உட்கார போகிறாரு. குரு பகவானுக்கு 5, 7, 9 இந்த 3 இடத்துக்கு உண்டான பார்வை அப்படிங்கிறது இருக்குது. அப்போ குரு பகவான் ரிஷபராசியிலேருந்து தன்னோட 5ஆம் பார்வையாக கன்னி ராசியவும், 7ஆம் பார்வையாக விருச்சிக ராசியவும், 9ஆம் பார்வையாக மகர ராசியவும் பார்க்க போகிறாரு. இந்த குரு பகவானோட பயிற்சியால் இந்த 3 ராசிகளுக்கும் குருவோட நேரடி பார்வை அப்படிங்கிறதும் கிடைக்குது. அப்போ இந்த மேசத்திலேருந்து ரிஷபத்துக்கு பயிற்சியாகக்கூடிய குரு பகவானால் உங்களோட ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத முழுசாக நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதோட பிற வருட கிரகங்களுடைய நிலை அப்படிங்கிறத பொறுத்து குரு பகவான் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறாரு, அதுக்குண்டான பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துருவோம். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த குரு பகவானோட பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சுபம், ரொம்ப நலம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இப்போ தான் உங்களுக்கு சனி பகவான் உங்களோட ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியாக மாறி இருக்காரு. இப்போ சனி பகவான் அர்த்தாஷ்டம ஸ்தானத்தில் உட்காந்தாரு அப்படிங்கிறதுலேருந்து கொஞ்சம் பின்னடைவுகள் அப்படிங்கிறத நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவானும் உங்களோட ராசிக்கு ஒரு சரியில்லாத இடம், இத்தனை நாளாக 6ஆவது வீட்டில் இருந்துட்டார். இப்போ அவர் 7க்கு மாறுறாரு அப்படிங்கிறது ஒரு வரவேற்கத்தக்க மாற்றம். ஏன்னா சனி சரியில்லாத நேரத்தில் குரு கொஞ்சம் நல்லா இருந்தார் அப்படின்னா அந்த சனி பகவானால் ஏற்படக்கூடிய சில இடைஞ்சல்கள், போக்குவரத்து இதெல்லாம் அவர் கொஞ்சம் குறைப்பார். அப்படிங்கிறதால குரு பகவானோட மாற்றம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்றா இருந்தது உங்களுக்கு. அப்படி ஒரு மாற்றம் அப்படிங்கிறது இப்போ சரியான நேரத்தில் வந்திருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த அர்த்தாஷ்டம சனி வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா உடல் ரீதியாக பல பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. அதுமாரி தேவையற்ற வம்பு வழக்குகள் உங்களை தேடி வரும். நம்ம மேலே எந்த தப்புமே இருக்காது, ஒருத்தன் சண்டைக்கு வருவான். செவனேன்னு வண்டியை ஓரமாக ரோட்டில் நிறுத்திட்டு ஏதாவது கடையில் பொருள் வாங்கிட்டு இருப்போம். வேற ஒரு வண்டிக்காரன் நிற்கிற வண்டியில் மோதி விடுவான். அதுக்கு 1000, 2000 செலவாகிவும் கேட்டால் சண்டைக்கு வருவான். இப்படி நாம் எந்த விஷயத்தில் நாம் உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு இருந்தாலும் கூட வம்பு வழக்குகள் நம்மளை தேடி வரும். இப்படி தான் இருந்திருக்கும். இப்போ மே மாதம் 1ஆம் தேதி குரோதி வருடம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி அன்னைக்கு குரு பகவான் மேசராசியிலேருந்து பயிற்சியாகி ரிஷபராசிக்கு போகிறாரு. அப்போ 6லேருந்து 7க்கு போகிறாரு. இந்த குரு பகவான் 6ல் இருந்த காலகட்டத்தில் தான் ஊர் பகலாம் தேடி வந்திருக்கும். அர்த்தாஷ்டம சனி அதுக்கு இன்னும் கொஞ்சம் வாய்ப்பு அதிகமாகவும் கொடுத்துருக்கோம். அந்த நிலை அப்படிங்கிறது மாறப்போகுது. இப்போ குரு பகவான் எங்கே போகிறாரு அப்படின்னா ராசிக்கு 7ஆவது வீட்டுக்கு போகிறாரு. குரு பகவான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு தனஸ்தானத்துக்கும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கும் அதிபதி. 2ஆவது வீட்டுக்கும் 5ஆவது வீட்டுக்கும் அதிபதியான குரு பகவான் இப்போ 7ஆவது வீட்டுக்கு போகிறாரு. 7 அப்படிங்கிறது கலத்திரஸ்தானம், அதாவது மனைவி, தொழில் கூட்டாளிகள், நண்பர்களை குறிக்கக்கூடிய ஸ்தானத்துக்கு குரு பகவான் பயிற்சியாகி போகிறாரு. இதால் என்ன நடக்கும்? முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கணும். குரு யாருன்னா தனஸ்தானத்துக்கு அதிபதி, பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு அதிபதி. தனம், வாக்கு, குடும்பம் இது 3ஐயும் குறிக்கக்கூடிய இடம். புத்திரஸ்தானம் 5, பூர்வ புண்ணியஸ்தானம் இந்த இடத்தையும் அதிபதி. இப்போ 2க்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் 7க்கு போகிறாரு அப்படின்னாக்க நண்பர்கள் வகையிலையும், கூட்டு தொழில் வகையிலையும், மனைவி வகையிலையும் உங்களுக்கு வருமானத்தை பெருக்கி கொடுக்க போகிறார் அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ நாம் ஒரு தொழில் தொடங்குகிறோம் அப்படின்னா அதை மனைவி பேரில் தொடங்கலாம். ரொம்ப அற்புதமான யோக பலன் அப்படிங்கிறது இருக்கும். அப்படி இல்லைன்னா ஏற்கனவே நான் ஒரு கடை வச்சுருக்கேன் அப்படின்னா காலையில் ஒரு கடை திறந்து ஒரு அரை மணி நேரமாவது அந்த தொழில் நிறுவனத்தை தொடங்கி வைக்கிற நேரத்துலையாவது மனைவியை கொண்டு போய் உங்களுடைய வியாபார நிறுவனத்தில் பணம் புழங்கக்கூடிய அந்த கல்லாப்பெட்டியில் உட்கார வைங்க. இல்லை நான் ஒரு அலுவலகம் வச்சுருக்கேன் அப்படின்னா காலையில் முதல்ல அலுவலகத்தை திறந்து மனைவி கையால் ஒரு தீபம் ஏற்றி அதன் பிறகு உங்களோட தொழில் அப்படிங்கிறத தொடங்குங்க. மிக அற்புதமான பலன்கள் அப்படிங்கிறது தேடிக்கிட்டு வரும். அதே மாதிரி கூட்டுத்தொழில், இந்த நேரத்தில் கூட்டுத்தொழில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இப்போ சாதாரணமாக ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், மேலே 10 ரூபா முதலீடு என்னால் போட முடியல, வேறு என்ன பண்ணலாம் ஜோசியரை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஒரு கூட்டாளி நான் 10 ரூபா முதல் போடுறேன், 2 பேரும் சேர்ந்து செய்வோம் அப்படின்னு வருவாங்க. அப்படி ஏதாவது என்ன இருந்தது அப்படின்னா
இப்போ அதை நிறைவேற்றலாம். அதுமாரி கூட்டு தொழிலால் மிகப்பெரிய லாபம் அப்படிங்கிறது உண்டாகும். இதே நேரத்தில் உங்களோட நண்பர்கள் உங்களுக்கு மிகப்பெரிய உதவியாக இருப்பாங்க. ஏதோ ஒரு ரூபத்தில் நண்பன் ஒரு லோன் வாங்கி கொடுப்பான், வெளிநாட்டில் இருக்கிறவன் ஒரு பணம் கொடுப்பான், இல்லை வெளிநாட்டில் இருந்துக்கிட்டு நல்ல வேலையில் இருக்க மச்சான் உனக்கும் ஒரு வேலை இருக்குது வா நான் விசா எடுக்கிறேன்னு சொல்லி உங்களை கூப்பிட்டுக்குவான். இதுமாரி நண்பர்களோட ஆதரவு அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு திருப்தியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அதனால் இந்த 7ஆம் இடம் அப்படிங்கிற குருவோட இடத்துல இருக்கும்போது நண்பர்களுக்கும் மனைவிக்கும் கொஞ்சம் அதிக முக்கியத்துவம் கொடுங்க, மிக சிறந்த வளர்ச்சி கிடைக்கும். அதே மாதிரி மனைவிக்கு வேலைக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா இந்த நேரத்தில் உடனே கிடைக்கும். அதாவது மனைவி படிச்சிருக்காங்க, வீட்டில் இருக்காங்க, ஒரு கவர்மெண்ட் உத்தியோகத்துக்கு போகணும், ஏதாவது போட்டித் தேர்வு வருதா எழுத சொல்லுங்கள், அவங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுங்க, வேலை கிடைக்கும். அதுமாரி சிலருக்கு மனைவி வகையில் சொத்து சேர்க்கை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மாமனார் வீட்டில் ஒரு பாகம் பிரிக்கிறாங்க, தாராளமாக இப்போ அதில் உங்களுக்கானது கிடைக்கும். இல்லை ஒரு நகை நட்டு பவுனை கொண்டு வந்து கொடுப்பாங்க, உங்களுக்கு ஒரு 10 ரூபா லாபம் அதில் வரும். அதுமாரி காதல் உறவில் இருக்கிறவங்க இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு காதல் திருமணத்துக்கான ஒப்புதலை பெற்றோர்கள்கிட்ட வாங்கிடலாம். நான் ஒரு சமூகத்தில் மாற்றி காதல் பண்ணுறேன், இல்லை ஒரு ஏற்றத்தாழ்வு ஏழை பணக்காரன் இருக்குது ஏற்றுப்பாங்களான்னு தெரியல, நாங்கள் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கோம், இதெல்லாம் தேவையில்லை. ஏன்னா இந்த குரு பகவான் சரியான இடத்துக்கு அமரும்போது பெற்றோர்களோட ஆதரவோடு திருமணம் செய்யலாம். ஏன்னா அவர்களோட ஆசீர்வாதம் அப்படிங்கிறது தான் நம்மளை வாழ வைக்கும். அதனால் அப்படி ஏதாவது என்ன இருந்தால் விட்டுட்டு முடிந்தவரை இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு உங்களோட காதல் குறித்த விவகாரத்தை வீட்டில் தெரியப்படுத்துனீங்க அப்படின்னா அதுக்கான ஒப்புதல் அப்படிங்கிறது உடனே கிடைக்கும். திருமணம் மூத்தோர்களோட ஆசீர்வாதத்தோடு நல்லபடியாக நடக்கும். அதே மாதிரி குரு பகவானோட பார்வை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மிக சிறந்த ஒரு பலனை கொடுக்கக்கூடியது. இப்போ குரு பகவான் ரிஷபராசியில் இருந்துக்கிட்டு உங்களோட ராசிக்கு லாபஸ்தானமாக இருக்கக்கூடிய கன்னி ராசியை பார்க்குறாரு, உங்களோட ராசியை பார்க்குறாரு, ராசிக்கு 3வது வீடாக இருக்கக்கூடிய மகர ராசியை பார்க்குறாரு. அதாவது தன்னோட 5ஆம் பார்வையாக குரு பகவான் லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்படிங்கும்போது அவர் 5வது வீட்டுக்கும் அதிபதி. அப்படிங்கும்போது புத்திர பாக்கியம் இல்லாத விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் இப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும். எத்தனையோ ஆஸ்பத்திரிக்கு போனேன், எத்தனையோ சிகிச்சைகள் எடுத்தேன், இயற்கைக்கு முரணான சிகிச்சை கூட நான் முயற்சி செஞ்சு பார்த்தேன், டெஸ்ட் டியூப் பேபிக்கு ட்ரை பண்ணேன், இதெல்லாமே தோல்வியில் முடிந்தவர்களுக்கு கூட குரு பகவான் இப்போ ஒரு குழந்தை வரத்தை கொடுப்பாரு. அதனால் கவலைப்பட வேண்டியதில்லை. அது மாதிரி கல்வியில் நாட்டமில்லாத பிள்ளைங்கள்லாம் நல்ல முன்னுக்கு வரும். படிச்சுட்டு வேலைக்கு போகாமல் ஊர் சுற்றிக்கிட்டு இருந்த பிள்ளைங்கள்லாம் இப்போ நல்ல பொறுப்பை உணர்ந்து படிக்க ஆரம்பிப்பாங்க. இது எல்லாமே உங்களுக்கு சகல விதமான சந்தோஷத்தையும் கொடுக்க போகுது. 5ஆம் பார்வையாக லாபஸ்தானத்தை பார்க்குறதால உங்களோட பிள்ளைகளால் பெருமைப்படக்கூடிய நேரம். பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கும், நல்லா படிப்பாங்க, தங்களோட துறையில் பெரிய அளவில் சாதனைகள் படைப்பாங்க. 4 பேர்த்துக்கிட்டே இவன் என் பிள்ளடான்னு நாம் பெருமையோடு சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு பிள்ளைகளோட நடத்தை அப்படிங்கிறது இருக்கும். இது வரைக்கும் இல்லைன்னா கூட மாறியே தீரும், நான் எழுதி கூட தரேன். அதோட 7ஆம் பார்வையாக உங்களோட ராசியை பார்க்கறதால மிக அற்புதமான பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். அதாவது இதுவரைக்கும் பிரிந்திருந்த கணவன் மனைவி கூட இந்த காலகட்டத்தில் ஒன்று சேரலாம். கடந்த காலகட்டத்தில் ஒரு பிரச்சனை டைவர்ஸ் வரைக்கும் போனவங்க கூட இதுக்கு மேலே இணைஞ்சு ஒன்றா வாழக்கூடிய ஒரு யோக அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு வருது. இதை பயன்படுத்திக்கிட்டு பிரிந்திருந்த தம்பதிகள் ஒன்று சேர முயற்சி செய்யுங்க. அதுமாரி காதல் உறவில் இருக்கிறவங்க கூட தங்களோட காதலை இந்த காலகட்டத்தில் வெளிப்படுத்தினா அது ஏற்கப்படுறதுக்கான சாத்தியம் இருக்குது, பயன்படுத்திக்கலாம். உங்களோட ராசிக்கு 3வது வீடான மகர ராசியவும் குரு பகவான் பார்க்குறாரு. அப்படிங்கிறப்ப சகோதரர்களோட ஆதரவு ரொம்ப திருப்தியாக இருக்கும், தாய் வழி ஆதரவு திருப்தியாக இருக்கும், தாயாரோட உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை நீங்கும், தாய் வழி சொத்து கிடைக்கும், தாய்மாமன் வகையில் இருந்த கசப்பு எல்லாமே மாறும். இப்படி ஏகப்பட்ட நற்பலன்கள் அப்படிங்கிறது இந்த குரு பகவானோட பயிற்சியால் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அர்த்தாஷ்டம சனியோட பாதிப்பை குறைக்கிறதுக்காகவே குரு பகவான் உங்களுக்கு அருள் புரிய போகிறாரு. சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு எள் தீபம் ஏற்றுங்க. வியாழக்கிழமையில் குரு பகவானோட படத்தை வீட்டில் வச்சு குரு பகவானுக்குரிய கவசங்களை பாடி குரு பகவானை மனசார வணங்குங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கும் ஏழை மாணவர்களுக்கும் உதவி செய்யுங்க. மிக அற்புதமான காலம் காத்திருக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.